Hi friends, welcome to bhuvi food world. Adhirasam எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 4 கப் அரிசி இந்த மாதிரி அளந்துட்டு எடுத்துக்கோங்க. அளவு ரொம்ப சரியா இருக்கும். அரிசியை கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஆன பிறகு அரிசியில உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு துணியில உலர்த்திக்கோங்க. அரிசியை இந்த மாதிரி பரப்பி விட்டு அரை மணி நேரம் வரையும் உலர்த்திக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா ட்ரை ஆகி கிடைக்கும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது மாதிரி அரிசி அள்ளி பார்த்தீங்கன்னா அரிசியில் ஈரம் இருக்கக்கூடாது, கையில் ஈரம் ஒட்டணும். இதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம். அரிசி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா மாவு உங்களுக்கு சரியான பக்குவத்தில் கிடைக்காது. அதனால அரிசி அந்த துணியை வச்சு அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு சலிச்சுக்கோங்க. மாவு லைட்டாக குறக்குறப்பாக இருக்கணும். இந்த மாதிரி சலிச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை திரும்பியும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி பண்ணியாச்சு. பாகு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லத்தை துருவிட்டு 3 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 4 கப் அரிசிக்கு 3 கப் வெல்லம் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம், 1 கப் தண்ணி. இதுதான் உங்களுக்கு சரியான அளவு. வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின வெல்லத்தை சேர்த்து மிதமான தீயில 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா பாகு ரெடி ஆயிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நீங்கள் விட்டு பார்க்குறப்போ அந்த சொட்டு விழுகிற பாகு நூல் மாதிரி வரும். அதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம். இது மாதிரி எடுத்து விட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரி சொட்டு உழுகிறப்ப நூல் மாதிரி வரும். அந்த பக்குவத்தில் பாகு ரெடி பண்ணிக்கோங்க. 8 ஏலக்காவை இது மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கட்டிப்படாமல் மாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி கிளறப்போ 15 நிமிஷம் வரையும் உங்களுக்கு மாவு ரெடி ஆகிறதுக்கு ஆகும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பதினஞ்சு நிமிஷம் டைமில் மாவு இந்த பக்குவத்துக்கு ரெடி ஆகிருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கையில் தண்ணி தொட்டுட்டு மாவை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. இதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம். இந்த பக்குவத்தில் 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. திரும்பவும் ஒரு வாட்டி காமிக்கிறேன். மாவு இந்த மாதிரி எடுத்து தண்ணி தொட்டுட்டு ரொட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம். இந்த பக்குவத்தில் மாவு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் கரெக்டாக இருக்கும். மாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு அப்படியே வச்சுருங்க. மறுநாள் தான் அதிரசம் ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா மறுநாள் மாவு ரெடி ஆயிடுச்சு. முதல் நாள் மாவுக்கும் அடுத்த நாள் மாவுக்கும் உங்களுக்கு கலர்லேயே வித்தியாசம் இருக்கும். பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மாவை லைட்டாக பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவையுமே இது மாதிரி உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதிரசம் உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து அது மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை எடுத்து இது மாதிரி வச்சுட்டு உள்ளங்கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் ப்ரெஸ் ஆகி கிடைக்கும். இது அப்படியேவும் நீங்கள் செய்யலாம். தேவைப்பட்டால் ஹோல் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இப்போது ஹோல் பண்ணி தான் செய்ய போகிறேன். இது மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அதிரசத்தை சேர்த்து அப்படியே விட்டுருங்க. அதுவே மிதந்து வரணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்புனீங்கன்னா அது உடையும். பார்த்தீங்கன்னா அதிரசம் நல்லா மிதந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க.
அதிரசத்தை எடுத்துட்டு இன்னொரு கரண்டியை வச்சு அதில் உள்ள ஆயிலை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.